ஹாய் சிஸ்டர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்மளோட சேனலில் இந்த வீடியோவில் என்ன வரப்போகுது அப்படின்னா, வரலட்சுமி நோன்பு வரப்போகுது இல்லைங்களா? அதுக்கான ப்ரிப்பரேஷன் தாங்க. ஃபுல்லாக மேலே இருந்த எல்லாத்தையுமே போன வருஷம் 2025 வரலட்சுமி நோன்பு நவராத்திரி எல்லாமே முடிச்சுட்டு மேலே தூக்கி ஏரங்கட்டி வச்சது இப்போ தான் இறக்கியிருக்கோம். இப்போ வரலட்சுமி நோன்புக்காக அடுத்து வந்து நவராத்திரி வரும், கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு சொல்லிட்டு விசேஷங்கள் இருக்குது இல்லைங்களா? இன்னும் ஒரு 2 மாதம் ஃபுல்லுமே இன்னும் கீழே தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் பூஜைகள்லாம் முடிச்சுட்டு திரும்ப மேலே போகும். ஸோ இன்றைக்கி இறக்கி எல்லாத்தையுமே எடுத்து தொடச்சி எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கியாச்சு. அப்புறம் ரிட்டன் கிஃப்ட்டுக்காக சில பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம் இல்லைங்களா? அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அப்புறம் ஆல்ரெடி லாஸ்ட் இயர் முடிச்சுட்டு எல்லாத்தையும் அந்த குத்துவிளக்கு இது எல்லாத்தையும் கழுவி தான் மேலே தூக்கி வச்சோம். இருந்தாலும் திரும்ப ஒரு வாட்டி நம்ம வந்து அதை சுத்தம் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ அதனால் வந்து சுத்தம் பண்ணலான்னு எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து அம்மனோட முகம். அதாவது ஏன் இவ்வளோ வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவபெருமான் சிவராத்திரிக்கு வைப்போம்ல, அதுக்காக வந்து சிவபெருமானோட முகம். இதை வந்து ஒரு வருஷம் வந்து வரலட்சுமி நோன்பு அன்னைக்குமேவும் லக்ஷ்மி தேவியாரை வச்சுட்டு ஒரு சைடு வந்து சிவனையும் பார்வதியுமே நம்ம வச்சுருந்தோம் ஒரு வருஷம். ஸோ அதுக்கெல்லாம் இது பயன்பட்டுச்சு. இது எதுக்கு அப்படின்னா அஷ்டலக்ஷ்மிகள் 8 லக்ஷ்மி இருக்காங்கல்ல, அவங்களுக்கான முகம். அது சின்ன சின்ன முகம். இதுதான் வந்து வரலட்சுமி அம்மாவோட முகம். அப்புறம் இன்னும் 3 இருக்குது. அது பார்த்திங்க அப்படின்னா முப்பெரும் தேவிகளை வைக்கிறதுக்கானது. அதாவது இத்தனை வருஷம் வச்சுக்கிட்டு இருக்கோம்ல, வைக்க என்ன ஆச்சுன்னா ஃபஸ்ட் இயர் வந்து வெறும் கலசம் மட்டும் வச்சு வழிபாடு பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொன்றா அதிகரிச்சுட்டு போயிட்டு முப்பெரும் தேவிகள், அப்புறம் சிவன் பார்வதியோட, அப்புறம் மகாலட்சுமி தாயார் சிவன் பார்வதியோட வச்சுருந்தேன். அப்புறம் திரும்ப அடுத்த ஒரு வருஷத்தில் வந்து லக்ஷ்மி தாயாரோட மீனாட்சி அம்மனை வச்சுருந்தோம். அப்புறம் ஒரு வருஷம் லக்ஷ்மி தாயாரோட முப்பெரும் தேவிகளை வச்சுருந்தோம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பண்ண நிறைய முகங்கள் சேர்ந்துருச்சு. அதை அப்படியே வச்சுருக்கேன். அப்புறம் லாஸ்ட் இயர் வந்து நம்ம சஷ்டி வந்துச்சு இல்லைங்களா? 7 நாள் சஷ்டி முருகப்பெருமானுக்கு. அப்போ கூட இதில் ஒரு அம்பிகையோட முகத்தை தான் எடுத்து முருகப்பெருமான் மாதிரி நான் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப நல்லா வந்துச்சு. அந்த எல்லா வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. நம்மளோட கவிஸ் மீடியாவில் ஃபுல்லாக இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷனில் வேணும்னா கவிஸ் மீடியாவோட வீடியோஸ் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போய் பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் வந்து எல்லாம் நம்மளோட வீட்டு விசேஷங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் பண்ணியே ஃபுல்லாக கொடுத்துருந்துருப்பேன். ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருந்துருப்பேன். அதை நீங்கள் பார்த்தா தெரியும். இது பார்த்திங்க அப்படின்னா அஷ்டலக்ஷ்மிகள் 8 லக்ஷ்மி இருக்காங்கல்ல, அவங்களுக்கானது. ஒரு வருஷம் போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் நினைக்கிறேன் வந்து அஷ்டலக்ஷ்மிகள் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 8 குட்டி குட்டி டால் வாங்கி அவங்களுக்கு தேவையான முகங்கள். ஏன்னா அந்த இது சின்ன சின்னதாக இருக்கும் இல்லைங்களா? அதுக்கேற்ற மாதிரி சின்ன முகங்கள்லாம் வாங்கினா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக இந்த 8 முகங்கள் வாங்கினோம். இப்போ இந்த லக்ஷ்மி தாயாரோட முகம் இருக்குது இல்லைங்களா? அது வந்து நார்மல் முகம் மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது மண்ணால் செய்யப்பட்டது. ஆனால் மேலே இருக்கிற அந்த டிசைன் எல்லாம் வந்துட்டு க்ளே வச்சு வீட்டில் நம்மளே வந்து செஞ்சுக்கிட்டது. க்ளே வாங்கி அதை ஒட்டி அதுக்கு மேலே வந்து ஸ்டோன்ஸ் வச்சுருக்கேன். ஆனால் ஒரு விஷயங்க, இந்த வரலட்சுமி நோன்பு மட்டும் ஒரு வருஷம் நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வருஷம் நீங்கள் செஞ்சதுக்கு விட அடுத்த வருஷம் இதை விட கொஞ்சம் நீங்கள் பெட்டராக தான் பண்ணியிருப்பீங்க. அதாவது வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போயிருப்பீங்க. செஞ்சதை விட அடுத்தடுத்து வந்து பெஸ்ட்டாக பண்ணுற அளவு வந்து மகாலட்சுமி தாயார் அருள் புரிவாங்க. இது நிதர்சனமான உண்மை. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸ்டார்டிங்கில் வந்து ஒரே ஒரு கலசம் தாங்க, முகம் கூட என்கிட்ட இல்லை. ஒரு கலசம் வச்சு சும்மா ப்ளவுஸ் பீஸை சுற்றி விட்டு நான் வளையல் குங்குமம் சுவாமிக்கு மட்டும் வளையல் குங்குமம் மஞ்சள் குங்குமம் வச்சு சுவாமிக்கு கும்பிட்டேன் பாருங்கள். அடுத்த வாட்டி வந்து எனக்கு சுவாமியவே செய்யக்கூடிய பாக்கியம் கிடச்சிது. அதுக்கடுத்த வாட்டி வந்து முப்பெரும் தேவிகள், அப்புறம் அஷ்டலக்ஷ்மி, அப்புறம் ஒவ்வொன்றா வந்து அதிகரிச்சுட்டே போயிட்டு இருந்துச்சு. உண்மையிலே வந்துட்டு வரலட்சுமி நோன்பை நம்பிக்கையோடு நீங்கள் பண்ணும்போது வாழ்க்கையே மாறும் அப்படின்றது நிதர்சனமான சத்தியமான உண்மை. ஏன்னு தெரியுமா? எல்லா நோன்புகளும் எல்லா விரதங்களும் வந்து நம்மளுக்கு சித்தர்கள் முனிவர்கள் தான் வந்துட்டு இந்த மாதிரி இருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த வரலட்சுமி நோன்பு மட்டும்தான் மகாலட்சுமி தாயாரே வந்து இந்த மாதிரி அதாவது ஆடி ஆவணி மாதத்தில் பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளை இந்த மாதிரி நீங்கள் வந்து வரலட்சுமி நோன்பு இருங்க. அப்படி இருக்கும்போது வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம், மாங்கல்ய பலம், பெண்களுக்கு மாங்கல்ய பலம், ஆயுள் ஆரோக்கியம், குடும்பத்தில் செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னு மகாலட்சுமி தாயாரே சொல்லி வழிபட சொன்ன விரதம் தான் இந்த வரலட்சுமி நோன்பு. அதனால தான் இதுக்கு வந்து இவ்வளோ பவர் இருக்குது. நிறைய பேர் அவங்க அம்மா செஞ்சுருக்க மாட்டாங்க, அவங்க வந்து அத்தை மாமா யாரும் செஞ்சுருக்க மாட்டாங்க, இந்த நோன்பு எடுத்து பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க வந்து நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ வந்து ஆரம்பிச்சிட்ருக்காங்க. உண்மையிலேங்க நல்லதொரு மாற்றம் வந்து நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. ஒரு முறை வந்து நீங்கள் இந்த நோன்பு இருக்கணும்னு எடுத்து செஞ்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வருஷம்
இந்த விரதம் எப்போ வரும் அப்படின்னு காத்துட்ருப்போம். அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அது நம்மளோட அப்படியே வந்து ஒன்றிடும் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, மேலே இருக்கிற குத்து விளக்கெல்லாம் எடுத்தாச்சா, எடுத்து அது மாதிரி ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சதுதாங்க. க்ளீன் பண்ணி தான் தூக்கி மேலே எல்லாமே வச்சது. திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா பிசு 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 பிசுன்னு இருக்குது. திரும்ப ஒரு வாட்டி க்ளீன் பண்ணியே ஆகணும். இந்த சின்ன குத்து விளக்கு இதெல்லாம் கூட வந்து நம்ம சின்ன சின்ன விசேஷங்கள் அப்பப்போ வரும்ல, அப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த பெரிய பெரிய ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து 1 இயர் ஆச்சு. கொஞ்சம் இந்த பிசு பிசுப்பெல்லாம் போகணும். அதனால் இந்த பீதாம்பரியை போட்டு நல்லா அமுக்கி தேய்ச்சோன்னு வச்சுக்கோங்க, அப்படியே பல பல பலன்னு ஆயிரும். உங்ககிட்ட காமிக்கிறேன். இதெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்ககிட்ட காமிக்கிறேன். இந்த பீதாம்பரி கூட நம்ம இந்த கோலப்பொடி இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப பெருசு பெருசு கல்லுக்கெல்லாம் இருக்கிற கோலப்பொடி அந்த இதை போட்டோன்னா அந்த பாத்திரம்லாம் வந்து கோடு விழுந்துடும். கொஞ்சம் நைஸாக இருக்கிறத எடுத்துக்கோங்க. அதுவும் இந்த பீதாம்பரியும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு புளி, இது வந்து பழைய புளி தான், லாஸ்ட் இயர் புளி கருப்பாயிடுச்சு. சரி வேஸ்ட் பண்ண வேண்டாமேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வெங்கல பாத்திரங்கள்லாம் கழுவுறதுக்கு பயன்படுத்திகிட்ருக்கேன். நல்லா புளி எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி வந்து நம்ம தேய்ச்சி வச்சிடணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் விட்டுட்டு திரும்ப ஒரு வாட்டி சும்மா லைட்டாக கையில் இப்படி தேய்ச்சாவே போதுங்க. பளபளன்னு வந்துடும். பாருங்களேன் எவ்வளோ அழகாக வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. ரொம்ப வந்து நம்ம அழுத்தி தேய்க்க வேண்டியதெல்லாம் இருக்காது. ஈஸியாக போயிடும். இப்போ பாருங்களேன், இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு. அது மட்டும் இல்லைங்க, இப்போ நீங்கள் விளக்கேற்றி அந்த விளக்க வந்து நீங்கள் கழுவுறதுக்காக க்ளீன் பண்ணுறதுக்காக போகிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த எண்ணெயெல்லாம் ஒரு டிஷ்யூ இல்லை ஒரு துணியோ வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை வந்து வாஷ் பண்ணி பாருங்களேன், சூப்பராக போகும். அந்த எண்ணெயோட சிலர் வந்து எண்ணெயோட அப்படியே தண்ணியில் முக்கிடுவாங்க. அந்த மாதிரி முக்கணும்னு வச்சுக்கோங்க, அந்த பாத்திரம் ஃபுல்லாக ஒரு மாதிரி எண்ணெய் பிசுக்காயிடும். ஒரு மாதிரி நம்மளுக்கே வந்து கை வச்சு கழுவுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டே வந்து துணியால் இல்லாட்டி வந்து ஒரு டிஷ்யூ வச்சு தொடச்சி எடுத்துகிட்டு நம்ம பண்ணோன்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்க, நான் வந்து ஆல்மோஸ்ட் வேலை எனக்கு முடிஞ்சிருச்சு. ஒரு 85% வேலை முடிஞ்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. நீங்கள் வந்து வேலையை முடிச்சிட்டிங்களா, இல்லை வந்து இனிமே தான் ஆரம்பிக்க போகிறீங்களா என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? பாய்ங்க.